வணக்கம். 21 டிசம்பர் 2025. எஸ்ஐஆரை பற்றி ஏற்கனவே நிறைய பேர்த்துக்கு நிறைய விஷயங்கள் இப்போ தெரிஞ்சிருக்கும். ஓட்டு எடுத்தாங்க, கணக்கு எடுத்தாங்க. இப்போ அதில் வந்து ஒரு லட்சம் பேர் பக்கம் பேர் நீக்கம் பண்ணியிருக்காங்க. எல்லாம் தெரிஞ்ச கதை தான். அதில் 3 லட்சம் பேர் வந்து இறந்துட்டாங்கன்றாங்க, பேர் நீக்கம் பண்ணியிருக்காங்க. அப்புறம் 60 லட்சத்துக்கு மேலே இடம் பெயர்ந்துருக்கிறாங்கன்றாங்க. இதெல்லாமே ஏற்கனவே தெரிஞ்சது. ஆனால் இதில் நான் சொல்லணும்னு நினைக்கிறது என்னென்னா, முக்கியமாக மக்களே, உங்களுக்கு டிசம்பர் 19 வரை தான் டைம் இருக்குது. நீங்கள் அதுக்குள்ளார போய் உங்கள் பேரை வந்து சேர்த்திக்க முயற்சி பண்ணுங்கள். எந்த உங்களோட பிஎல்ஓ ஆஃபீஸர், அவங்க லோக்கலில் பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட கேட்டிங்கனாலும் சொல்லுவாங்க. அவங்கள காண்டாக்ட் பண்ணி அவங்களோட பேரை வந்து ஓட்டர் லிஸ்ட்டில் சேர்த்திக்க முயற்சி பண்ணுங்கள். முதல் அடுத்து நான் இதில் இருக்கிற வில்லங்கத்தை சொல்ல முயற்சி பண்ணுறேன். அது என்ன, படிவம் 8 மட்டும் பூர்த்தி பண்ணால் உடனடியாக தமிழ்நாட்டில் வாக்குரிமை கொடுக்கறதுங்கிறது என்ன மாதிரியான ஒரு சட்டம், என்ன மாதிரியான ஒரு அணுகுமுறை? அதை தானே தீவிரப்படுத்தணும், சரியாக நெறிமுறைப்படுத்தணும். ஏன்னா நம்ம ஊருக்கு ட்ரெயின் ஏறி யாராவது வந்திருந்தால் உடனே ட்ரெயினோ பஸ்ஸோ இல்லை 2 மாதத்துக்கு முன்னாடியோ 6 மாதத்துக்கு முன்னாடியோ 1 வருஷத்துக்கு முன்னாடியோ இல்லை எப்போ வந்தாங்களோன்ற ஒரு குறிப்பிட்ட ஒரு கோளளவு கூட இல்லாமல் வந்தவங்களுக்கெல்லாம் வாக்குரிமை கொடுக்கறது எந்த விதத்தில் சரியாக வரும்? படிவம் 8 ஃபில் பண்ணி நார்த் இந்தியர்கள், தமிழ்நாடு இல்லாத பிற மாநிலவர்கள் யாருனாலும் உடனே ஓட்டுரிமை கொடுக்கறது எவ்வளோ ஒரு மோசமான செயல். இப்போ நான் பார்க்க போகிறேன்னா, எத்தனை சதவீதம் வந்து புதிய வாக்காளர்களை இணைய போகிறாங்க. அந்த புதிய வாக்காளர்கள் இணைகிறதுல எத்தனை சதவீதம் தமிழர்கள் அல்லாத பிற மாநிலத்தவர்கள்? ஸ்டேட் ஃபில்டர் போட்டால் வந்துடும். ஆனால் அதை சத்தியமாக சொல்கிறேன், பண்ண மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு 15லேருந்து 25% புதிய வாக்காளர்கள் இணையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த 15 to 20% நான் சொல்ல வர்றது என்னென்னா, புதிய வாக்காளர் இணையத்தில் ஒரு 8 to 10% வந்து பிற மாநிலத்தவர்களாக தான் இருப்பாங்க. அந்த பிற மாநிலத்தவர்களாக இருக்கிறவங்களும் அதுலேயும் ஒரு 5% குறைஞ்சது உடனடியாக இப்போ இந்த எஸ்ஐஆர் கான்செப்டில் உள்ளுக்குள்ளே கொண்டு வந்தாங்க பார்த்தீங்களா, இதெல்லாம் என்னோடய அசம்ஷன்னு. கண்டிப்பாக அவங்களாக தான் இருப்பாங்க. எனக்கு என்ன திரும்பவும் ஆதங்கன்னா, அது எப்படி உடனடியாக படிவம் மட்டும் ஃபில் பண்ணி தமிழ்நாட்டில் வாக்குரிமை கொடுக்கறது எப்படி சரியாக வரும்? மக்களே, இதை யோசிங்க. இது கணிசமான பிஜேபி ஓட்டாக தான் இது அமையும். நன்றி.